கலைஞனுக்கு இருக்க வேண்டியது வந்து, இத்தனை படம் வேலை செஞ்சிருந்தாலும் நான் இன்னைக்கு தான் முதல் படம் வேலை செய்கிற மாதிரி. அந்த உணர்வு எப்பவுமே இருக்கணும். இப்போ நீ நேற்று ஸ்டேஜில் வந்தப்போ உனக்கு வந்த கிளாப் ரஜினிக்கு மேலே வந்தது. அதனால நீ சூப்பர் ஸ்டார் ஆயிட முடியாதுன்னு ஆயிரலாம்னு நினைச்சிடாத. சூப்பர் ஸ்டார் தான். ஆனால் இந்த கேரக்டர் பண்ணுறது அவர் பண்ண முடியுமா? இந்த கேரக்டரை உன்னை கண்டுபிடிச்சார்பார் அவர். இவர் சுசீந்திரன். அவர் தெரியாது, எனக்கு தெரியாது. அந்த கதை சொன்னப்போ நான் கேட்டப்போ உலக தரத்துக்கு இருக்கேன் அந்த படம் அப்படின்னு நான் மனசு விட்டு பாராட்டினேன். உண்மையாகவே சொல்கிறேன். இப்போ நான் இன்னைக்கு தான் இந்த படத்தை முடிச்சிருக்கேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் அது உங்களுக்கு தெரியுமா? டைட்டில் மியூசிக் பண்ணிகிட்டு இருந்தேன். டைட்டில் மியூசிக் கேட்குறப்போ நீங்கள்லாம் அழகர் சாமி குதிரையினுடைய மியூசிக்கும் அதில் நீங்கள் கேட்க முடியாது. அதுக்குன்னு எல்லாருக்கும் ஒரு கற்பனை இருக்குது. அழகர் சாமி குதிரைன்னு டைட்டில் கேட்டோடனே கிராம படமா அதுக்காக இளையராஜா போட்டிருக்காங்க. இது இல்லை, அப்படி இல்லை. இந்த டைட்டில் மியூசிக்கை நீங்கள் கேட்கும் பொழுதே உங்கள் செல்ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மௌனமாக இருந்துட்டு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தான் விடுபட்டுட்டு மனசை அமைதியாக வச்சுட்டு அந்த மியூசிக்கை கேளுங்க. உங்கள் கண்ணிலிருந்து தண்ணீர் வரலைன்னா நான் இதோட மியூசிக்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பார்த்துட்டு வர்றேன். இவருக்கு தெரியாது. மறுபடியும் நான் கிளைமாக்ஸ் ரீலில் பார்த்தேன். அதில் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கா? ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோமான்னா ஒவ்வொரு படத்துலையும் தப்பு தான் பண்ணிட்டு இருக்கோம். இல்லைன்னு யாராவது சொல்லுங்க. இல்லைன்னு சொல்லுங்க. Nobody in the world இதில் தப்பு பண்ணல, கரெக்டாக பண்ணியிருக்கேன், நான் நினைச்சதை பண்ணியிருக்கேன்னு அவரை சொல்லுங்க. கலைஞன் இல்லை. கலைஞன் அப்படி இருந்தான்னா அதோட க்ளோஸ் ஆவேன். நீ சொன்னார் நீங்களும் இவங்களோட சேர்ந்து இளைஞர் ஆகிட்டீங்கன்னு. இதுதான் ஃபஸ்ட்டு படம் எனக்கு. என்னைக்கும் இளைஞன் தான். மனசு குழந்தையாக தானே இருக்கு உனக்கு. ஒரு காற்றை பார்த்த உடனே உனக்கு சின்ன வயசில் உன்னுடைய இடங்களில் போய் நீ நடந்து பாரு. வைப்ரேஷன் என்ன இருக்கு? அந்த உணர்வு செத்து போச்சுன்னா நீ மனுஷனே கிடையாதுயா. பூகம்பம் வந்தது சும்மாவா வந்தது? மனுஷனுடைய உணர்வுகள் எல்லாம் அந்த நிலத்தில் போய் பதியுது. ஒவ்வொன்றுக்கும் தொடர்பு இருக்கு. இறைவனை யாருன்னு நினைச்சிட்டீங்க? சும்மா அப்படின்னு லேசாக தட்டி விட்டான்னா நீங்களும் என்ன ஆகுறது? நம்மெல்லாம் புழுவிலும் கேவலமான தூசுகள் நாமெல்லாம். இறைவனை யார் என்று நினைத்துக் கொண்டீர்கள்? எவ்வளவு சக்தி மிக்கவன். இயற்கையெல்லாம் அவனுடைய வேலையாள் கூட இல்லை, வேலையாளுக்கு கீழே. அவன் என்னன்னு கேளு. உப்புன்னு நம்ம ஊதுற காத்தினுடைய அளவுக்கு கூட அவன் ஊத வேண்டிய அவசியமே இல்லை நம்மளையெல்லாம் அழிக்கிறதுக்கு. நம்மளுடைய எண்ணமே நம்மளே அழிக்கிற மாதிரி தோன்றும் பொருட்கள் எல்லாம் அழிவை தன்னுள் வைத்துக்கொண்டே தோன்றுகின்றன என்பது விஞ்ஞானத்தின் உண்மை. அதை மறந்துவிட்டு ஒரு படத்தின் மூலமாக மனித நேயத்தை சொல்லுங்கள், நல்ல விஷயங்களை சொல்லுங்கள், கெட்ட விஷயங்களை சொல்லுங்கள், ஆனால் செய்ய வேண்டாம் என்று சொல்லுங்கள். யார் இந்த நாட்டை காப்பாற்ற போறாங்க? தேசத்தை யார் காப்பாற்ற முடியும்? தலைவர்களாக வந்து காப்பாற்ற போகிறார்கள்? உங்களுக்கு உணவளிப்பவன் யார்? என்னை எந்த அரசியல் கட்சி கொண்டு வந்தது இந்த மேடைக்கு? ஒரு கலைஞன் உருவாக்குவது ஒரு கவர்மெண்டா உருவாக்க முடியும்? உணர்வு, மனித உணர்வு. உங்களை பார்த்த உடனே எனக்கு பிரியம் வர வேண்டாமா? நினைச்சா கண்ணீர் வருது. நாட்டில் நடக்கிறதெல்லாம் அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை. இறைவனுக்கு இஷ்டமா இருக்கு, அதெல்லாம் நடக்குது. இறைவன் இஷ்டப்படுத்தி நடத்துவதை நாம் கேள்வி கேட்பதற்கு நமக்கு யோகியதை இருக்கா? நம்மை நாமே கேள்வி கேட்பதற்கு நமக்கு யோகியதை இருக்கிறதா? ஒரு தாயை அம்மா என்று கூப்பிடுவது கூட யோகியதைன்னு சொல்றப்ப நீங்க நல்லா நினைக்கணும். ஒரு அம்மான்னு ஒரு குழந்தை போய் ஒரு அம்மாவை கூப்பிடுதுன்னா அதுக்கு யோகியதை வேணும். என்ன யோகியதை? அந்த குழந்தை அந்த தாய்க்கு மகனா பிறந்திருக்கணும். அப்பதான் அம்மாங்கிறது. அந்த மகனா பிறக்கிறதுங்கிறது தான் யோகியதை. நமக்கு என்ன யோகியதை இருக்கு? நம்ம யார் நம்மளா நினைச்ச பிறந்தவங்க. நீங்களும் நானும் ஒரே நான் விட்ட மூச்சை நீங்க இழுக்கிறீங்க, நீங்க விட்ட மூச்சை நான் இழுக்கிறேன். நான் எனக்குள்ள தோன்றின எண்ணங்களை இசையலாக பதிவு பண்ணும் பொழுது உங்களை அது எங்கேயோ கூட்டு போகணும், எங்கேயோ உயர்ந்த நிலைக்கு கூட்டு போகணும். அது இல்லாமல் இங்கே குப்பையை கொட்டிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்?
கண்ட கண்ட சினிமாவுக்கெல்லாம் மியூசிக் போட்டு இதெல்லாம் இந்த படம் பண்ணும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கேட்டதெல்லாம் கொடுக்குறார்கள். கேட்டதெல்லாம் கொடுப்பவரே இறைவா. அவன் கேட்டதெல்லாம் கொடுத்தா நான் நல்லவனா இறைவன்? கேட்டதெல்லாம் கொடுக்கலன்னா அதுவும் உனக்கு நல்லதான் ஏன் பண்ணியிருக்கான். அதனால் என்ன தீமை வரப்போகுதோ உனக்கு யாருக்கு தெரியும்? ப்ரொடியூசர் கேட்டதெல்லாம் கொடுத்தார்கள், அதனால் இந்த அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லலாமா? நான் அவங்க கேட்டதெல்லாம் கொடுக்கணும். ராஜா சார் சும்மா கேட்க மாட்டாருங்கிறது அவங்களுக்கு தெரியணும். அவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த படத்தினுடைய இசை எப்படி இருக்குன்றதை அவங்க இன்னைக்கு போய் பார்க்கட்டும். படம் கேட்கும்போது சார் இதெல்லாம் இவ்வளவு செலவு பண்ணி பண்ண வேண்டிய அவசியமா? செலவு பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எதுக்கே அதை வச்சு பட்ஜெட்டை வச்சுட்டு எங்ககிட்ட வரீங்க? ஒரு பட்ஜெட்டை வச்சுட்டு பண்ணுற படமா இந்த படம்? புது ஆர்டிஸ்டாக இருக்கலாம், ஆனால் இவங்களையெல்லாம் லொக்கேஷனில் கொண்டு போய் அசம்பிள் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு உரிய இடங்கள் கொடுத்து அவங்களுக்குரிய வேலைகள்லாம் ஸ்கிரிப்டை எவ்வளவு நாள் தலையில் ஓட்டிருப்பார். அவர் நடிகராக வந்து நீங்கள் நடிகை வந்து பேரை வாங்கிட்டு போயிடலாம். அதுக்குள்ளே பூந்து வேலை செய்கிறது யார்? அவனுடைய உணர்வும் அவனுடைய சிந்தித்து ஒவ்வொரு நாளும் எத்தனை நாள் அந்த ஸ்கிரிப்டை வச்சுட்டு கையில் வச்சுட்டு அந்த ஆள் யோசிச்சுட்டு இருக்கணும். ஒவ்வொருத்தரும் வர்றப்போ ஒவ்வொரு டைரக்டரும் என்னோட வர்றவங்க தன்னுடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வந்துட்டு கதை சொல்லுவாங்க. என்னையா குப்பையாக கதை சொல்கிறேன்னு சொல்லுவேன். சில நேரம் சில டைரக்டர்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படியாவது சர்வேவலில் நம்ம வந்து சர்வே ஆகணும், வெற்றியாகணும்னு எண்ணம் இருக்கும். அது முக்கியம். அவங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த சினிமாவுக்களை எல்லாம் பார்த்து உலகத்தில் நடக்கிறதையெல்லாம் பார்த்து தந்து சரி இதை நாம் சொல்லலாம், இதை கதையாக தேர்ந்தெடுக்கலாம், அவரை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி ஒரு கதை கிடைக்குது. அந்த கதையை எழுதினவன் எவ்வளோ உள்ளே போயிருப்பான். அதுக்குள்ளே நுழைஞ்சு இவர் பார்க்குறாரு. படிக்கிறவனை அவரை அட்ராக்ட் பண்ணிச்சுன்னா தானாடி போயிட்டு போகிறான். நீ வந்து இதை வந்து பாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் நல்ல மியூசிக் போடுறேன் நீங்கள் கேளுங்கன்னு உங்களை நான் கேன்வாஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளுக்குள்ள உணர்வோடு கலந்து உணர்வு ரத்தமும் சதையுமாக மூச்சுமாக வெளியே விட்டோம் என்றால் அதுலேயே கிடக்கிறோம். நாங்கள் தண்ணிக்குள்ளே கிடக்கிற தவளை மாதிரி, தண்ணிக்குள்ளே கிடக்கிற மீன் மாதிரி. அதை விட்டு வெளியில் வர முடியாது. வெளியில் வந்து அவருக்கு வேறு எதுவும் பேச முடியாது. நானும் எதுவும் பேச முடியாது, நீங்களும் எதுவும் பேச முடியாது. உங்களுக்கு என்ன இன்றைக்கி வேண்டியது? 4 துணுக்கு அவர் சோ அப்படி பேசினார், இவர் அப்படி பேசினார், இவர் அப்படி பேசினார் அப்படிங்கிறது போகிறது அது அளவுக்கு தான். ஆனால் உங்கள் அந்த 4 லைனுக்குள்ளே உங்கள் ஸ்பேஸுக்குள்ளே அடக்கக்கூடிய அளவு தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? ஒரு கலைஞனுடைய வாழ்க்கை இருக்கிறதா? உங்களுக்கு நேற்று போட்ட ரத்தம், காந்தி சிந்தின ரத்தம் வந்து காஞ்சி போச்சு. பேப்பரில் வந்து காந்தி என்று சுடப்பட்டார் என்ற ரத்தம் என்று நிலத்தில் காய்ந்து போய்விட்டது. ஆனால் அந்த பேப்பரை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த ரத்தம் காய்ந்தா போயிருக்கிறது. அந்த ரத்தம் காய்ந்து போய்விட்டது என்று யாராவது நினைக்கிறீர்களா? அது ஃபில்லப் த பிளாங்க்ஸா? மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கை வந்து ஃபில்லப் த பிளாங்க்ஸா? எத்தனை பேர் இந்த நாட்டுக்காக உயிரை கொடுத்துருக்காங்க? எத்தனை பேர் கலைக்காக உயிரை கொடுத்துருக்காங்க? எத்தனை பேர் கலைக்காக உயிர் கொடுத்துருக்காங்க? இந்த படம் ஒரு முக்கியமான படம் என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொண்டு நீங்கள் உண்மையாக இந்த படத்தை ஞாபகம் வைத்துக் கொண்டால் போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் என்ன கதாநாயகம் அறிவுப்படுத்துகிறார் சுசீந்திரன் சார். அவர் என்னை பற்றி சொன்னார், பேச முடியல. அவர்கிட்ட ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணிட்டேன். அவர் என்னை கண்டிப்பாக செய்வார்னு எனக்கு நம்பிக்கை உண்டு. ஏன்னா ஒரு அண்ணன் தம்பி ஒருத்தன் கூட பழகினா எப்படி இருக்கும், அண்ணன் தம்பி கூட இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி தான் இருந்தேன். எனக்கு எப்போல்லாம் கஷ்டம் வருதோ அப்போல்லாம் அவர் ஃபோன் பண்ணி சார் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கூப்பிட்டு பேசி கான்ஃபிடென்ட் ஏற்றிட்டே இருப்பார். எங்கள் வீட்டில் உள்ள ஒருத்தனாக தான் நினச்சேன். ஆனால் ஒரு தப்பு சின்ன தப்பில் என் மனசில் ரொம்ப உறுத்திட்டே இருந்தது. அதை நினச்சி நான் எத்தனை நாள் அழுதுருக்கேன். ஆனால் அதையும் தாண்டி நீ தான்டா ஹீரோ பண்ணி வாய்ப்பு கொடுத்தாரு. பேச முடியலை. எத்தனை நாள் அதை நினச்சி அழுதுருக்கிறேன். வெண்ணிலா கபடிக்குள்ள ரிலீஸ் அன்னைக்கு கோயிலுக்கு போனேன். இந்த படம் ஜெயிக்கணும் அப்போதான், அதாவது அவர் ஜெயிக்க மாட்டேன்ல, என் லைஃப் எப்போ ஜெயிக்க எனக்கு தெரியும். எத்தனை பேரை சொன்னாங்க ஜெயிச்சக்கு ஒரு சினிமாக்காரன் போயிடுவான்னு சொல்லி. எனக்கு தெரியும் சார் அவர் செய்வார்னு சொல்லி. நான் நிறைய பேச நினைச்சேன். அவர் எதையோ எதுவுமே இல்லாமல் சென்னைக்கு வந்தோம் சார். திரும்பி போக முடியாது சார். வந்த தூரம் அதிகமாயிடுச்சு. வீட்டிலேருந்து வச்சிருந்த நம்பிக்கைகள் எல்லாமே இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா மட்டும் சொல்லுவாங்க, நீ ஜெயிப்பாடா அப்படின்னு சொல்லி. ஜெயிக்கலாம் நம்மளாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சார். என்னை வாழ வச்சுட்டாரு.
அவருக்கு நான் நன்றி சொல்ல வைக்கணும். ஏன்னா அண்ணன் தம்பிக்கு நன்றி சொல்ல ஒரு விஷயமே கிடையாது, அது சொல்லவே கூடாது. ஆனால் என்ன பேச முடியல, மன்னிச்சுக்கோங்க. Including me, I was just telling someone that working for one movie with Susindran sir is not enough. எவ்வளோ இருக்கு சார் கூட knowledge, so please do share with us, have tutorials and tuitions for us. I'm so proud to be in this movie and the whole team. All are fantastic. We can't say one is a backbone of the movie. The people who are sitting on the stage dais like this, all are backbone of a movie. All have worked hard for the movie and it has come out very well. Even Ilayaraja sir has given beautiful songs and I'm proud that I'm a part of his songs. I have nothing to say. Thank you so much. நண்பர்கள் அவர்களுக்கும் வணக்கம். இந்த படம் வந்து சுசீந்திரன் வந்து எனக்கு இந்த படத்தை நீங்கள் தான் ஒளிப்பதிவாளர்னு சொல்லும்போது அந்த வினாடி வந்து நான் அவ்வளோ சந்தோஷமானேன். ஏன்னா என்னை நம்பி அப்படி ஒரு கேமராமேனை அங்கீகரிக்கிறதுன்றது வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம். அது மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது நான் நிறைய விஷயங்களை அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு சினிமா ஃபோட்டோகிராஃபி தெரியும், எப்படி ஃபோட்டோகிராஃபி பண்ணணும்னு. பட்டு ஒரு சினிமாவாக அது வரும்போது நிறைய விஷயங்கள் நான் அவர்கிட்ட லேர்ன் பண்ணிக்கிட்டேன். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் சுசீந்திரனுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஐ லவ் யூ சுசீந்திரன். தேங்க்யூ. அழகசாமியின் குதிரை வந்து இவ்வளோ பெரிய வாய்ப்பு வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணன் சொன்னதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். நீ தான்டா மெயின் கேரக்டரு, அதுக்கப்புறம் வந்து பிரபாகர் மெயினாக பண்ணுவாப்புல எப்படின்னு அண்ணன் சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த இதை வந்து மறக்கவே முடியாது, இன்னைக்கு வரைக்கும் வந்து மறக்க முடியாமல் இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வாழ்க்கையில் எனக்கு வந்து இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னா நான் கனவுலையும் நினைக்கல. அதை வந்து நிறைவேற்றிருக்காரு அண்ணன். அதே மாதிரி என்ன சொல்கிறது இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இன்றைக்கி நிறைய பேருக்கு அண்ணன் வாய்ப்பு கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை நினைக்கும் போது பெருமையாக இருக்குது. ஏன்னா என்னை மாதிரி நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்தா தான் அவங்களுக்கு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையை வந்து சுசீந்திரன் கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி எல்லாருக்கும் என்ன மாதிரி ட்ரை பண்ணுறவங்க எல்லாருக்கும் கிடைக்கும்னு நான் நினச்சிக்கிறேன். அதேமாதிரி ஐயா மியூசிக்கில் வந்து இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பெரிய சந்தோஷமே அதுவாக தான் இருக்கும். ஐயா எனக்கு என் வாய்ஸ் மாதிரியே பாடியிருக்காங்க. தப்பா வச்சுக்காதீங்க, எனக்கு நான் என்ன சொல்றது இல்லை, அவங்க வந்து வாய்ஸ் மாற்றி பாடியிருக்காங்க. அது மாதிரி கொஞ்சம் மாற்றி பாடியிருக்காங்க. அது மாதிரி சிரிச்சு பாடியிருக்காங்க அந்த படத்தில். குதிக்கிறேன் குதிரை குட்டின்னு ஒரு சாங்கு. அதை கேட்க இன்னைக்கு உடனே ஏற்றிட்டேன் செல்லில் இந்த சாங்கை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. என்னை மாதிரி எல்லாருக்கும் அண்ணன் வந்து இன்னும் நிறைய பேருக்கு லைஃப் கொடுக்கணும். ஏன்னா என்னமே நிறைய நண்பர்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. முயற்சி பண்ணுறவங்க அப்படின்னா தான் தன்னம்பிக்கை வரும். அப்படிங்கிறது வந்து தன்னம்பிக்கை எல்லாருக்கும் வர்ற அளவுக்கு எனக்கு கொடுத்துருக்காருன்னா எல்லாரும் சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் என்ன பார்த்தும் இன்னும் வர முடியுங்கிற நம்பிக்கை கொடுத்துருக்காரு அண்ணன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுமாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண உதவி இயக்குனர் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணோம். அவங்களுடைய ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டென்ஷனாலும் அவங்க ரிலாக்ஸாக அப்பு கூட்டி ரொம்ப பாசமாக இருந்தாங்க. எல்லாருடைய உழைப்பும் பயங்கரமாக இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் அந்த படத்தில். ஒவ்வொரு மழை நம்பி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். எல்லாருமே வந்து நல்லா வரணுங்கிற வெறியோடு இருந்தாங்க. அது சூப்பராக வந்திருக்கு படம். அதான் வேறு என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. ஓகே, தேங்க்யூ.